ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 410 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ தான் நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்ல அதுவும் 410 ரூபாய்க்கு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ வாங்கணும்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை நீங்க 410 ரூபாய்க்கு வாங்குறதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன். சோ இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த 410 ரூபாய் வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவை அன்பாக்சிங் பண்ணி கம்ப்ளீட் டெப்த் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம அமேசான்ல இருந்து இந்த பேக்கேஜ் ரிசீவ் பண்ணிட்டோம். பேக்கேஜ் பாத்தீங்கன்னா இப்படிதான் கொடுத்துருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா, அது மட்டும் இல்லாம கூடவே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ பாத்தீங்கன்னா 410 ரூபாய் தான். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்ததுனால எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸுமே சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூமே அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளோட வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இதை நம்ம இப்ப எடுத்து ஓரமா வச்சுட்டு உள்ள வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் பேக்கேஜ் குள்ள பாக்குறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு வயர்டு ஹெட்போன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. இதையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிக்கலாம். நானும் யூஸ் பண்ணிட்டேன், சூப்பரா தான் இருக்கு. அடுத்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் தரப்புல இருந்து இந்த வயர்டு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். நான் என்னோட லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிறதுனால, ஏன்னா நான் படம்லாம் பார்த்தா இல்ல மியூசிக்லாம் கேட்கணும், இதை வச்சு நான் கேட்டுக்கலாம்னு வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு பிரைஸ் செக்மெண்ட். சோ இதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பில் இருக்கு. இந்த பில்லை எடுத்து நம்ம ஓரமா வச்சிருவோம். மெயினான ப்ராடக்ட்டுக்கு நம்ம போவோம். நம்மளோட ஆண்ட் வேல்யூ வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்காக தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் அதுவும் 410 ரூபாய்க்கு உள்ள என்னென்னலாம் கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ இந்த பேக்கேஜை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல. அது மட்டும் இல்லாம கீழே 1000 dpi ஆப்டிக்கல் மவுஸ்லும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் 2.4G மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவே ரைட் சைட்ல பார்த்தோம்னா அதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தோம்னா 1 year வாரண்டின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சைட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த மாடல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டோட லோகோ இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீபோர்டை பாத்தீங்கன்னா 5 to 10 million கிளிக் வரைக்கும் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மவுஸை பாத்தீங்கன்னா 3 million கிளிக்ஸ் வரைக்கும் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதோட டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக்கேஜ் ஓபன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள நம்மளோட வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியா நீங்க 410 ரூபாய்க்கு சேம் காம்போ ஒரிஜினல் ப்ராடக்ட்டை நீங்களும் பை பண்ணிக்கலாம். எடுத்த உடனே மேல பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது மேனுவல். இதை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். 1 year வாரண்டின்னு போட்டிருக்காங்க. ஓபன் பண்ணோம்னா உள்ள என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் சேம் பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு. இதை நம்ம எடுத்து ஓரமா வச்சிருவோம். இப்போ நம்மளோட மவுஸை பார்ப்போம். மவுஸை எடுத்துட்டேன். ஓகே, கவர் அவுட் ரிமூவ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. மவுஸோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இதோட டிசைனும் சரி, அந்த பினிஷிங்கும் சரி, சூப்பராகவே இருக்கு. கையில எடுத்தோடனே நல்லா அந்த கிரிப்பான ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம மவுஸ் நல்லா பல்ஜியா இருக்கிறதுனால கையில நல்லா ஈஸியா பிடிக்க முடியும். இப்போ பின்னாடியும் இப்படிதான் இருக்கு இதோட டிசைன். கிளிக்குமே நல்லா கிளிக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்க்ராலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணி யூஸுமே பண்ணிட்டேன், சூப்பரா இருக்கு. நீங்களே பாக்குறீங்க, உங்களுக்கு கேமரால தெரியுது. பின்னாடி பேட்டரி போட்டுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா AAA சைஸ் பேட்டரி 2 போட்டுக்கணும். அதையும் போட்டு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் பாத்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தேவைன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இல்லையா. இப்ப கீபோர்டை பார்ப்போம். கீபோர்டை எடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கீபோர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கு டிசைன். இதோட டிசைனே இப்படிதான். பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டன்ஸை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கீயை கூட ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிட்டாச் பண்ண முடியாது. பட் இதுல நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கீ கிளிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்மூத்தாவுமே இருக்கு. ரொம்ப ரஃபாலாம் இல்ல. நீங்க கை வச்சு ஈஸியா கிளிக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சைட்ல ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அது நான் எதுக்குன்னு சொல்றேன். நம்ம எப்படி மவுஸுக்கு பேட்டரி போட்டோமோ அதே மாதிரியே கீபோர்டுக்கும் போடுவோம். நம்மளோட பேட்டரியில பவர்னா இங்கேயே
பிளிங்க் ஆகி காட்டும். அது மட்டும் இல்லாம கேப்ஸ் லாக், நம்பர் லாக் எல்லாமே வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். அதுக்கு தான் வந்து அந்த டிஸ்பிளே. பின்னாடி தான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டரி போட்டுக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆண்டோட திரும்பி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் எல்லாமே கீபோர்ட்லயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டரி போட போறோம். பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து இப்போ நான் வந்து ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம AA சைஸ் பேட்டரி வந்து ஒன்னு போட்டுக்கணும். உள்ள பாத்தீங்கன்னா வந்து அந்த USB டாங்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா வந்து மவுஸையும் கீபோர்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஓரமா வச்சுட்டேன். பேட்டரிலாம் போட்டு வந்து நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும், இங்க வந்து AA சைஸ் பேட்டரி ஒன்னு தான் வந்து நம்ம போடணும். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட கீபோர்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருந்தா வந்து நல்லா இருக்கும் எனக்கு டைப் பண்றதுக்குனா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட கீபோர்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகி கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆயிரும். நம்மளால ஈஸியா பாத்தீங்கன்னா வந்து டைப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்கு. இது மேக்ஸிமம் எல்லா கீபோர்ட்லயுமே வந்து வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த கீபோர்ட்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பேட்டரி போட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஒர்க் பண்ண வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. இந்த 410 ரூபா பிரைஸ் செக்மெண்ட்ல செமையாவே இருக்கு. எந்த ஒரு குறையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த டிலேவா வந்து ஒர்க் ஆகுறது அந்த மாதிரி எந்த தொல்லையுமே வந்து கிடையாது. பட் குவாலிட்டி வைஸ்ல பார்த்தோம்னா ஓகே, 410 ரூபாய்க்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுல தான் வந்து இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு, ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, ரொம்பவே வந்து லைட் வெயிட்டா தான் வந்து இருக்கு. அடுத்து வந்து நான் பேட்டரிலாம் போட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு உள்ள பேட்டரிலாம் வந்து இன்சர்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்னு வந்து காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து AA சைஸ் பேட்டரி வந்து நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். இதை தான் பாத்தீங்கன்னா கீபோர்டுக்கு வந்து நான் போட போறேன். கீபோர்டுக்கு வந்து AA சைஸ் பேட்டரி ஒன்னு, மவுஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து AAA சைஸ் பேட்டரி வந்து 2 போடணும். நீங்களும் வந்து இந்த மவுஸ் அண்ட் கீபோர்ட் வயர்லெஸ் காம்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அதுவும் 410 ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கிற Amazon லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஒரிஜினல் ப்ராடக்ட் வித் ஆஃபரோட வந்து கிடைக்கும். கீபோர்ட்ல வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மவுஸ்ல வந்து நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணோம். மவுஸ்ல பாத்தீங்கன்னா வந்து AAA சைஸ் பேட்டரி வந்து 2 போட போறோம். இப்போ என்கிட்ட AAA சைஸ் வந்து பேட்டரி இருக்கு. அதை வந்து நான் எடுத்து வந்து இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டரி இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இன்சர்ட் பண்ணுங்க. ஏன்னா அது பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா லைட்டா இடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இன்சர்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பேட்டரியை வச்சு லைட்டா கொஞ்சம் உள்ள பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் பண்ணுங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து பிளேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டரியை வந்து ஈஸியாவே வந்து நம்ம இதுல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்டரியும் பாத்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள வந்து நான் போட்டேன். என்னோட மவுஸ்ல பாத்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆச்சு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் டைம் பேட்டரி போடும்போது அப்படி ஆகும். இப்போ வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான உங்களோட டாங்கலை இங்கேயே கூட வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மவுஸ் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே பேட்டரி போடுறோம் இல்லையா, அங்கேயே உங்களோட டாங்கலை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ டாங்கலை வந்து என்னோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப் தான். இதுக்குமே வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸும் நீங்க பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுக்குமே வந்து நிறைய அக்சசரிஸ் எல்லாம் வந்து வாங்கணும். அதோட ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னோட டாங்கல பாத்தீங்கன்னா வந்து லேப்டாப்போட USB போர்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ டாங்கல் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மவுஸையும் கீபோர்டையும் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். மவுஸை வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், டாங்கலை கனெக்ட் பண்ணிட்டு மவுஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதே மாதிரி கீபோர்டையும் வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கீயை பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா கீபோர்டுமே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ மவுஸ்ல வந்து லைட் எரியல. இப்போ நான் வந்து பட்டன் பிரஸ் பண்றேன், இதுக்கப்புறம் வந்து லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மவுஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சேம் அதே பாத்தீங்கன்னா வந்து கீபோர்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கீயை வந்து பிரஸ் பண்ணுங்க, கீபோர்டு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, கீபோர்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேப்ஸ் லாக்கோ இல்ல நம்பர் லாக்கோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். அப்படின்னா வந்து உங்களோட கீபோர்டு வந்து ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் சும்மா ஏதாச்சும் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோடிங் ஃபைல் வந்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணதான்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவா. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து டவுன் ஏரோ வந்து பிரஸ் பண்றேன். கரெக்டா என்னோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வந்து டவுன் ஆகுது. அது மட்டும் இல்லாம கர்சருமே வந்து கரெக்டா வந்து மூவ் ஆகுது. சும்மா ஏதாச்சும் வந்து டைப் பண்றேன், ரொம்ப அந்த டிலே எல்லாம் இல்லாம கரெக்டா அக்யூரேட்டா வந்து டைப் ஆகுது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். உங்களுக்குமே வந்து 410 ரூபாய்க்கு இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா Amazon லிங்க் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கேன். ஸோ அது வழியா நீங்களுமே வந்து 410 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்சேன் இல்லையா, அந்த வயர்ட் ஹேர்போன் அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கருமே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா குயிக்கா பாத்தீங்கன்னா வந்து நான் இங்க பிரஸ் பண்ண அந்த பட்டன்ஸுமே வந்து கரெக்டா அங்க டைப் ஆகுது. நான் கிளிக் பண்ற கீ எல்லாமே கரெக்டா வந்து ஒர்க் ஆகுது, எந்த ஒரு டிலேவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கும் வந்து யூஸ் இருக்கு, டைப் பண்ணுவேன் இல்ல மத்த ஒர்க் எல்லாம் பண்ணுவோம்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர்ல இண்டிகேஷன் எரியுதுல கேப்ஸ் லாக்கு, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து நம்பர் லாக்குமே திரும்பி வந்து நான் கேப்ஸ் லாக்கை பிரஸ் பண்றேன், அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கேப்ஸ் லாக் வந்து ஆஃப்ல இருக்கு. திரும்பி ஆன் பண்றேன், அங்க பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர்ல வந்து லைட் ஷோ ஆகுது இல்லையா கீபோர்ட்ல. ஸோ கேப்ஸ் லாக் வந்து ஆன்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து
நம்பர் லாக்குமே வந்து நான் உங்களுக்கு பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை பிரஸ் பண்ணாலும் ரெட் கலர்ல இண்டிகேஷன் ஷோ ஆகும். சேம் இதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா பேட்டரியில பவர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து விட்டு விட்டு லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்மே வந்து இருக்கு. இது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். அடுத்து வந்து மவுஸை வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். மவுஸ்மே வந்து நல்லா யூஸ் பண்ணுறது நான் என்னோட டே டு டே லைஃப்ல வந்து நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். என்னோட கோடிங் ஒர்க்கும் சரி, என்னோட நார்மல் யூடியூப் பர்பஸ்க்கும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இதை வச்சுதான் பண்றேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் 410 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு இருக்குன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டான விஷயம் தான். உங்களுக்கு தேவைனாலும் Amazon லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது வழியா நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணலாம். ஐடி பாத்தீங்கன்னா வந்து பிரகாஷ் டிடிபி. அங்கேயே போய் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளவு அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா மவுஸ்மே வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸ்க்ரால் பண்றேன், ஸ்க்ரால் ஆகுது. கரெக்டா வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மவுஸ்லயும் சரி, கீபோர்ட்லயும் சரி 100% வந்து நல்லாவே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்விட்ச் பண்றேன், கரெக்டா வந்து டேப்ல வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மவுஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. டிபிஐ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. டிஃபால்ட்டா இருக்கிற டிபிஐ தான், அந்த 1000 டிபிஐ அப்படியே தான் இருக்கும். உங்களால டிபிஐ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த மவுஸ்ல வந்து கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணிருப்பீங்க. இப்போலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒயர்டு மவுஸே வந்து வேலை அந்த அளவுக்கு இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ரொம்ப தேடி பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதுவும் 410 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மவுஸ் அண்ட் கீபோர்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு நம்ம வந்து இதை குறையே வந்து சொல்ல முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து 100% வந்து ஒர்த்தா இருக்கு. நானும் வந்து என்னோட பர்சனல் யூஸ், நான் வந்து கோடிங் எல்லாம் பண்ணுவேன். சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கீபோர்ட் வந்து தரமா இருக்கு. உங்களுக்கு வேணாலும் Amazon லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கேன். அது வழியா நீங்களும் போயிட்டு இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் காம்போவை வந்து ஈஸியா வந்து 410 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து நான் நிறைய அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். தனியா பிளேலிஸ்டே பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன். நீங்க இன்னும் அதெல்லாம் செக் பண்ணலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணியும் வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.